நீண்ட நாட்கள் மனிதனை உயிருடன் வாழ வைப்பதற்கான காளான் வகைகள் என்றாலே அது பொதுவாக மருத்துவ காளான்களைத்தான் குறிப்பிடுவார்கள். இவை நோய்களை தடுப்பதில், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும், ஆயுட்காலத்தை நீடிப்பதிலும் முக்கிய பங்கை வகிக்கின்றன. இந்த வீடியோ நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ வைப்பதற்கான காளான் வகைகளை தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் ஒன்லி ஒன் தமிழ். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அந்த வகையிலே முதலாவது இடத்தில் இருப்பதுதான் ரைஷி. இது ஒரு பிரபலமான மருத்துவ காளான் வகையை சார்ந்தது. ஆரோக்கியமான வலுவூட்டும் தன்மை கொண்டது. இது உடலின் தற்காப்பு திறனை மேம்படுத்தி நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ வைப்பதற்கு இது உதவுகிறது. அது மட்டுமன்றி ரைஷி காளான் வகைகள் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காளான் வகையாகவும் குறிப்பிடுகிறார்கள். இதனுள்ளே காணப்படக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது எமது உடலிலே ஏற்படக்கூடிய காயங்கள் உடனடியாக ஆற வைப்பதற்கும் இது உதவுகிறதாம். மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் தூக்கத்தை மேம்படுத்துவதற்கும், புற்றுநோய் களங்களை அழிப்பதற்கும், அதே போல இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கினை இது வகிக்கிறது. இதனுடைய உபயோக முறையை பார்த்தோமானால் இது மருத்துவ வடிவமாகவும் தேநீர் வடிவமாகவும் கிடைக்கிறதாம். ரைஷி பொதுவாக நீண்டகால பயன்பாட்டுக்கு ஏற்றதாகவும் காணப்படுகிறது. இரண்டாவது இடத்தில் இருப்பதுதான் சாகா. சாகா காளான் வகைகள். இதனுடைய பயன்களை பார்த்தோமானால் சாகா காளான் ஆன்டி ஆக்சிடென்ட்களில் அதிகமாக உள்ளது. இது உடலின் திசுக்களில் சீரழிவை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் அடிப்படையில் ஆயுளை நீடிக்கும் திறன் கொண்டதாகவும் நம்பப்படுகிறது. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். இதனை எவ்வாறு உபயோகிக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் சாகா ஒரு பவுடராகவும் தேநீராகவும் பயன்படுத்துகிறார்கள். இது பொதுவாக உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நோய்களை தடுப்பதற்காகவும் பயன்படுத்துகின்றனர். மூன்றாவது இடத்தில் இருப்பதுதான் மைட்டோக்கி. இதனுடைய பயன்களை பார்த்தோமானால் மைட்டோக்கி செயல்களை ஊக்குவிக்கின்றது, அதாவது உடலின் கொழுப்புகளை எரிக்க உதவுகிறது. இதனால் இதயம் ஆரோக்கியமாகவும் இரத்த கொதிப்பு சீராகவும் இருக்கும். மேலும் நோய்களுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த மைட்டோக்கி காளான் வகைகள் காணப்படுகிறது. உபயோக முறையை பார்த்தோமானால் இது உணவுகளுடன் சேர்த்து சமைக்கலாம் அல்லது மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாமாம். நான்காவது இடத்தில் இருப்பதுதான் சிடேக்கி. சிடேக்கி காளான் வகைகளின் பயன்களை பார்த்தோமானால் இந்த காளான் வகைகள் பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு பிரபலமாக உள்ளதாம். புற்றுநோய் மற்றும் வைரஸ் நுண்ணுயிர்களை தடுக்க உதவுகிறது. இதனை எவ்வாறு உபயோகிக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் சிடேக்கி பொதுவாக உணவில் பயன்படுத்தப்படுகிறது. இதை உணவில் சேர்த்து கொள்ளலாம் அல்லது நேரடியாக மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாவது இடத்தில் இருப்பதுதான் லயன்ஸ் மேன். இதனுடைய பயன்களை பார்த்தோமானால் இது மூளை நரம்பு வளர்ச்சி ஊக்குவிக்கிறது, ஞாபக மறதியை தடுக்கும், அதே போல மூளை செயல்பாடுகளை மேம்படுத்தி நரம்பு சம்பந்தமான நோய்களை தடுக்க இது உதவுகிறது. ஆராய்ச்சிகளின்படி இது ஆல்சைமர் மற்றும் நரம்பியல் கோளாறுகளை கட்டுப்படுத்துகிறது. இதனை எவ்வாறு உபயோகிக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் இது பொதுவாக உணவாகவும் மருந்தாகவும் தேநீராகவும் பயன்படுத்துகிறார்கள். பொதுவான இதனுடைய பயன்களை பார்த்தோமானால் இந்த காளான்கள் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பிளவோனாய்ட்கள், பீட்டா குளுக்கன்கள் போன்ற பயனுள்ள பொருட்களை கொண்டுள்ளதால் இதனுடைய செயல்பாடானது உடலிலே பலவிதமான வினைத்திறன்களை உண்டுபடுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அவை நுண்ணுயிர்களை எதிர்த்து உடலில் ஏற்படும் அழற்சிகளை குறைத்து உடலின் அழிவுகளை தடுப்பதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் நீண்ட ஆயுளை பெறக்கூடியதாக இது உதவுகிறது. மருத்துவ காளான்களை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமாகும். இதனால் அவை உங்களுக்கு சரியாக பொருத்தமா என்பதையும் உங்களின் உடல்நிலைக்கேற்ப அவற்றினை உட்கொள்வது மிகவும் சரியான முடிவாக காணப்படும். இந்த மருத்துவ காளான்களை சீராக உபயோகிப்பதன் மூலம் நீண்டகால ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.